ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு மூவி மீட்டர்ல நம்ம பார்க்க போற படம் இட்லி கடை. அக்டோபர் 1 2025 ஃபெஸ்டிவல் மூடோட ரிலீஸ் ஆன படம் தாங்க. தனுஷ் சார் நடிச்சு அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் இட்லி கடை. என்னங்க படம் பேர் இவ்வளவு சிம்பிளா இருக்கு, படம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அறுசுவையும் கொடுத்துட்டாருங்க நம்ம டைரக்டர் தனுஷ் சார். என்னங்க சொல்றது, அவர் டைரக்டராகவும் இருக்காரு, ஆக்டராகவும் இருக்கிறாரு, ப்ரொடியூசராகவும் இருக்கிறாரு, லிரிக் ரைட்டராகவும் இருக்கிறாரு. டான்ஸ் என்ன பாட்டு என்ன பிரமாதப்படுத்திட்டாருங்க இந்த படத்தை. ஃபெஸ்டிவ் மூடோட போய் இந்த படத்தை பார்த்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க. மதுரைக்கே உண்டான மண் வாசனை மாறாம மரியாதை குறையாம அதுல இருக்கிற ஹீரோஸையும் ஆக்டர்ஸையும் வச்சே இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வந்தா மதுரைக்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குதுங்க. ஆக்டர் தனுஷ் சார் நடிகரா இருந்து படம் டைரக்ட் பண்ணி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது இந்த இட்லி கடை மூவில தெரியுதுங்க. ஒரு ஒரு நடிகர்கள் கிட்ட இருந்தும் அவங்களோட பெஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மூவில உதாரணமா காட்டியிருக்கிறாரு நம்ம தனுஷ் சார் டைரக்டரா. நம்ம சமுத்திரகனி சார் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், பார்த்திபன் சார் ஆகட்டும், வடிவுகரசி மேடம் ஆகட்டும், நம்ம ஆக்ட்ரஸ் நித்யா மேனன், இளவரசு சார், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப அதிகமா இல்லாம குறைவாகவும் இல்லாம அந்த மூவி லைனுக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கொண்டு வந்துட்டு பெஸ்ட் டைரக்டர்னு படத்துல காட்டியிருக்கிறாருங்க. இந்த படம் இட்லி கடையை சுத்தி தாங்க இருக்கும். அப்பா இட்லி வித்துட்டு வந்திருப்பாரு, ராஜ்கரன் தான் அவங்க அப்பாவா இருப்பாரு. பையன் வந்து அதே அப்பா அம்மா வளர்ப்புல வளர்ந்து வந்த பையன் வெளியில பணத்தை தேடி போறாரு. ஆனா திருப்பி எப்படி அப்பாவுக்கு அப்புறம் வந்து தன் கடையை என்ன பண்றாரு அப்படிங்கிறது தாங்க இந்த படம். ஃபேமிலி ஓரியன்ட் சென்டிமெண்டல் மூவின்னு சின்னதா இதை சொல்லக்கூடாதுங்க. ஃபேமிலியையும் தாண்டி நம்மளோட முன்னோர்கள், நம்ம வாழ்ந்த இடம், நம்ம மண்ணு, நம்மளை சுத்தி இருக்க மக்கள், நம்மளோட தொழில், இதெல்லாம் சொல்லி அதை கேட்டு பார்த்து வளர்ந்து இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத உணர வைக்கிறது தாங்க இந்த படமா இருக்கு. இந்த ஹீரோயினோட பிளாட்டை பார்த்தா திருச்சிற்றம்பலம் படத்துல வந்த மாதிரியே தாங்க இருக்கு. ஆனா இதோட கதையே வேற. அங்க பீஸா வித்துட்டு இருந்தாரு ஜொமேட்டோல, இங்க இட்லி கடை போட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இந்த படத்துல இருக்குதுங்க. அருண் விஜய்க்குன்னு ஒரு ரோல் எழுதி இருக்கிறாரு பாருங்களேன். அவருக்கு இது சரியான பிரேக் த்ரூ பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அருண் விஜய் சாரே ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல. வெறும் இட்லி கடை அப்படின்னு சொல்லி போய் இந்த படத்தை பார்த்தா இன்னும் ரெண்டு இட்லின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான நிதானமான கதையா இருந்தாலும் நம்மள வந்து அந்த கதைய ஈர்க்கிற மாதிரியான கதையை எடுத்துட்டாருங்க நம்ம டைரக்டர் தனுஷ் சார். என்னமான ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி ரைட்டிங்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, பாடல் வரிகள், மியூசிக்கு, எல்லா இடத்துலயும் அந்த சுச்சுவேஷன்ஸ் அதிகப்படுத்தி காட்டுறது பிஜிஎம். ஆனா இந்த படத்துல சென்டிமெண்டல் சீன்ஸ்க்கும் மியூசிக்குக்கும் ரொம்ப பேலன்ஸ்டா அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் சார் பிஜிஎம்மும் சாங்கும் நம்ம தனுஷ் சார் பாடின பாட்டும் நல்லா வைப் பண்ணுதுங்க தியேட்டர்ல. துப்பாக்கியை வாங்கிட்டு சினி ஃபீல்ட்ல தான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு பொசிஷன் பண்ணி சண்டை போடுற ஹீரோஸ்க்கு நடுவுல சத்தமே இல்லாம அமைதியா வந்து டைரக்ஷன்னா என்ன, ஆக்டிங்னா என்ன, ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன, லிரிசிஸ்ட்னா என்ன அப்படிங்கறத அமைதியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாருங்க நம்ம தனுஷ் சார். அவரை ஹாலிவுட்ல இன்வைட் பண்ணி நடிக்க கூப்பிட்டுருக்காங்கன்னா சும்மாவா? அவரோட முதல் படத்தை பார்த்துட்டு இவன்லாம் எதுக்கு நடிக்க வரான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க. அவரு சகலகலா வல்லவன்கிறத இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த மூவில காமெடிக்கு எந்த விதத்திலயும் குறைவில்லாம இருக்குங்க. நல்ல அமைதியான ஒரு கிண்டல் நையாண்டி நக்கல் இல்லாத மாதிரி ரசிக்கக்கூடிய காமெடிகளா இருக்குதுங்க. ரொம்ப லைட்டான ரசிக்கக்கூடிய ஒரு காதல் கதையா தனுஷ் சாரும் நித்யா மேனனும் இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை வெறும் பணம், பதவி, அந்தஸ்து, பேரு, புகழ மட்டும் சுத்தி இல்லைங்க. நம்ம இருக்கிற இடம், வீடு, நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற ஆடு மாடுகள், நாய், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சூழ்ந்ததாங்க ஒரு மனுஷனோட திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு நம்ம தனுஷ். ஸ்டோரிக்கும் ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்துக்குள்ள ஒரு ஒரு நகர்வுகளும் எந்த வித குறைச்சலும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த மூவில அவர் கால் தடம் பதிச்சிருக்கிறாருங்க.
ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப வயலண்ட், ஸ்மக்லிங், ட்ரக்ஸ், லவ் ஃபெயிலியர், ஒரு கமர்ஷியல் இந்த மாதிரியே படம் பார்த்துட்டு வந்த நமக்கு இப்படி ஒரு இட்லி கடை அப்படிங்கிற ஒரு தரமான படம் வந்து நல்ல அறுசுவை விருந்தான படங்க. புதுசு புதுசா டைரக்டர்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன், அந்த மாதிரி படம் எடுக்கிறேன், இவங்களெல்லாம் ஆடியன்ஸை கவர் பண்றேன், இதாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சோஷியலையும் சொசைட்டியையும் யங்ஸ்டர்ஸையும் யங் ஜெனரேஷனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி படம் எடுக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு தனுஷ் சார் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு எப்படி மூவி டெலிவரி பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையான விஷயத்த நம்ம படமா எடுக்கணும் அப்படிங்கறத கொஞ்ச நாள் கத்துக்கிட்டு வந்து படம் எடுத்தீங்கன்னா சொசைட்டி கண்டிப்பா மாறும்னு தோணுதுங்க. சரிங்க, அடுத்த மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா. பாய்.